செகண்ட் மேரேஜ் பண்றது கரெக்ட்னு நினைக்கிறீங்களா தப்புன்னு நினைக்கிறீங்களா? நான் மொத்தத்தில் சொல்ல போனால் நான் கல்யாணமே வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். போரே நான் அனுபவிச்சிருக்கேன். வெளியில் பார்க்க தான் நீட்டாக இருப்பேன், நிம்மதியாக இருப்பேன், மனசுக்குள்ள அவ்வளோ வேணும் அவ்வளவு நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். போரே அனுபவிச்சுட்டு இருக்கேன். உண்மையிலேயே ஒரு பொண்ணியா எவ்வளோ மனசு இல்லை சொல்லணும்னா உண்மையிலே பசங்க தான் ரொம்ப கஷ்டம், பொண்ணுங்க ரொம்ப பாவம். நம்பி வராங்கன்னா அந்த பொண்ணை நம்பி வச்சு பாருங்க. பொண்ணுங்க ரொம்ப பாவம் தோழா. இந்த ஆம்பளை நாய்ங்க அன்பா ஆசையா 4 வாரத்தை உட்காந்து பேசுறாங்களாயா. ஒரு பொண்ணோட மனசை கஷ்டப்படுத்தாதீங்க. அதுவும் இல்லாமல் அந்த அதே பெரிய பாவம். உங்களுக்கு இப்போதைக்கு நல்லா இருக்கும் லைஃப். ஒரு பொண்ணு போயிட்டாலும் அடுத்த ஒரு பொண்ணை தேடி போவோம். ஒரு பொண்ணு போயிட்டாலும் இன்னொரு இது லைஃப் வந்து செட்டில் ஆகாது. இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி எல்லாமே கடந்து போகும். எல்லாமே வந்து கடந்து போகும். லைஃப் ஒரு நாள் வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மாறும். ஸோ கண்டிப்பாக தேங்க்யூ. காதல் இல்லாம அந்த உலகத்துல வாழவே முடியாதுன்னு சொல்றாங்க ப்ரோ. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? காதல் இல்லாம தான் ப்ரோ வாழவே முடியும். காதலிக்கலாம், அது பெத்த தாயை மட்டும் காதலிக்கணும் ப்ரோ. ஒரு பொண்ணை லவ் பண்ணேன் ப்ரோ, ஒரு 6 இயர்ஸா லவ் பண்ணேன். பட் அவங்க இப்ப என் கூட இல்ல. எங்க அப்பா இறந்து ஒரு 1 மந்த்ல அவங்களும் விட்டு போயிட்டாங்க. அப்பா இறந்த வழியிலே ரொம்ப அழுது ரொம்ப ரொம்ப உடஞ்சிட்டேன். அப்புறம் அவங்க தான் எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க, என் ஆள் தான் எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. இப்ப அவங்களும் விட்டு போனது எனக்கு ரொம்ப மன உடைச்சல் ஆயிடுச்சு. சரி, நமக்கு யாருமே இல்லை, நம்ம அவ்வளோதான், இனிமேல் என்னதான் நம்ம லைஃப் முடிஞ்சு, சாப்டரே முடிஞ்சு, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியாமல் இருந்தேன். ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், திவான்னு ஒருத்தன் இருப்பான். அவன்கிட்ட தான் நான் ஃபஸ்ட்டு போய் சொன்னேன் எல்லாமே. இப்போ அவனும் நம்ம கூட இல்லை, ரொம்ப ஃப்ரெண்ட்ஸும் ஃபேக் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க எல்லாரும். ஒரு மனுஷன் எவ்வளவுதான். ஓகே ப்ரோ, உங்களை விட்டுட்டு போனாங்களே ப்ரோ, அவங்க தான் இப்போ அங்கே இருக்காங்கன்னா அவங்கள பார்த்து நீங்கள் ஏதாவது ஒரு வேர்டு சொல்லணும்னா என்ன வேர்டு சொல்லுவீங்க? நல்லா இரு, வேற யாரையும் ஏமாத்தாத, நல்லா இரு. ப்ரோ, பசங்க லவ் பண்ற வரையும் மானே தேனே பொன்னானேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. லவ் ஓகே ஆன உடனே அந்த பொண்ணை கண்டிக்கவே மாட்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அப்படிதானே? அப்படி யாரு சொன்னது? பசங்க வந்து மானே போனே அப்படி இப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் லவ் பண்ணதுக்கு அப்புறமா அப்படித்தான் சொல்றாங்க, கல்யாணம் ஆனாலும் அப்படித்தான் சொல்றாங்க. ஆனா கடைசி வரைக்கும் சீன் போட்டு பிள்ளையதான். ஏன் உங்களுக்கே தெரியாதா? என்ன என்கிட்ட கேட்கிறா? இல்ல, பசங்க தான் கண்டுக்க மாட்டாங்க. இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னாலுமே வந்து பசங்க கண்டுக்க மாட்டாங்க. அப்படி கிடையாதுல. நம்மகிட்ட வந்துருச்சு அப்படின்ற ஒரு அசால்ட்டு தானே பசங்களுக்கு நிறைய இருக்கு. அப்படி கிடையாது. பசங்களை பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க தவிர அவன் வந்துட்டான்றக்காண்டி ஆட்டிடியூட மாத்துறது, வாழ்க்கையில எல்லாம் அடைஞ்சதுக்கப்புறம் மாற்றி விடுறது அப்படிலாம் கிடையவே கிடையாது. பசங்க தான். பசங்க என்னைக்கும் கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அது பசங்களுக்கே தெரியும். பிள்ளைங்க தான் அப்படி இப்படின்னு சீனை போட்டாலும் கல்யாணத்துக்கு அப்புறமும் சீனை போட்டு புருஷனை காலடி கீழே உட்கார வைக்கிறாங்க பாருங்க. அது என்னத்த சொல்லுவீங்க நீங்க? நான் என்ன சொன்னாலும் கேட்பான், நாய் மாதிரி என் காலையே சுத்தி சுத்தி வருவான். மேரேஜுக்கு அப்புறம்னாலும் சரி, லவ் ஓகே ஆனதுக்கு அப்புறம்னாலும் சரி, அவ்வளவுதானே, நம்மால் தானே, அவ்வளவுதானே இருப்பாங்க அப்படின்ற ஒரு அசால்ட்டு தானே இருக்கு. அப்படி கிடையாது. ஓவரால் பொறுத்து ஒரு அளவு தான் பொறுமை. ரூட்டா பேசுனச்சுக்கா போய்கிட்டே வேலையே கிடையாது. அதுதான் இனிமேல் இருக்க கால பசங்களுக்கு பூராமே ஆட்டிடியூட் தான். சரியா இருந்துக்கா. 2 பேரும் ஒண்ணுக்குள்ள ஒன்னா கரெக்டா பேசி சகஜமா போய்க்கணும். எந்த பஞ்சாயத்து வந்தாலும் சரி 2 பேரும் ஒன்னா இருந்தாலும் வாழ்க்கை நல்லா இருக்கும். இப்போ ஓவரா பேசுறான்னு நீ விட்டுட்டு போனேன்னு வச்சுக்கோமே, அந்த காதல் கடைசி வரைக்கும் இருக்காது. நீ அடுத்து போய் தொங்கி அந்த பிள்ளைய கையை பிடிச்சாலுமே அந்த பிள்ளை வரமாட்டா. அதே மாதிரி தான் பொண்ணுங்களும். பையன் வந்து நல்லா பார்க்குறாங்க, நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. கல்யாணத்துக்கு அப்புறமே சரி, கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி. அப்புறம் என்ன, லைஃப்பில் சைஸாக மூவ் பண்ணி விடுங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் மேரேஜ் முக்கியம் இல்லையா? தெரிஞ்சு எதுவுமே வேணாம். நீ லவ் பண்ணி வாழ்க்கையை நாசமா ஆக்காதீங்கடா. ஏன்டா லவ் பண்ணி வீணா போறீங்க? படிச்சு முன்னுக்கு வழியே பாருங்கடா. ஆத்தா போய் வீட்டில் பாவம் கட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க. படிச்சவங்களை காப்பாத்துங்கடா. அவங்க மேரேஜ் முக்கியமா? அம்மா பாக்குறாங்களா அப்பா பாக்குறாங்களா அந்த மாதிரி பார்த்து நீட்டா போயிடணும். லவ் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி எப்படி இருக்குன்னு தெரியாது. நம்ம வச்சு 4 பேர்ட்ட கொடுக்குறாங்க. கேவலான வார்த்தைகள் சங்கடமாய் போயிடும். ப்ரோ, அப்படி என்ன ப்ரோ பாதிக்கப்பட்டீங்க உங்க வாழ்க்கையில லவ்னால? எத்தனையோ சொல்ல, என்னத்த சொல்ல, எப்படி சொல்ல, நிறைய இருக்கு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. இன்னும் இல்ல ப்ரோ, நம்ம ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்லுவாங்க. அவங்க ஆமானா நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் ஆமாம் சரிம்மா அப்படின்னு போக வேண்டியதாக இருக்கும். அடுத்து இங்கே வாமானா நல்லா இருக்காதும்பாங்க. நாளைக்கு நம்ம வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் அன்னைக்கு ஒரு கடையில் நான் நல்லா இருக்குன்னு சொன்னேன்பாங்க. அவங்க தான் பெருசு வெயிட்ன்ற மாதிரி பேசுவாங்க. நம்ம கையை கட்டிட்டு போறோமா, தேவையாது, இதுக்கு லவ் பண்ணணுமா, வேணாம்ல, வீட்டுல பாக்குற பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கலாம்ல, ரைட்டு. ஆனா இப்ப இருக்க பாய்ஸ் லவ் வந்து யூஸ் அண்ட் த்ரோ கப்பு மாதிரி ஆயிருச்சுன்னு சொல்றாங்க. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஃபுல்லா இல்லக்கா, எந்த பாய்ஸ்க்கா யூஸ் அண்ட் த்ரோ கப்பா
இருக்கேன், எத்தனையோ பாய்ஸ் உயிராளா இருக்கேன். பசங்களை தாங்க என்னைக்குமே கிரேட்டு. கேர்ள்ஸ் தான் இப்போ பிடிக்குது. ஸ்கூல்ல லவ் பண்றாங்க, காலேஜில் லவ் பண்றாங்க. காலேஜில் லவ் பண்ணி வீட்டில் பொண்ணு பார்த்தோன்னே உடனே கழட்டி விட்றாங்க. பொண்ணுங்க கொளுத்து தண்ணியில இருக்கிற கொக்கு மாதிரி, தண்ணி வத்தி போயிடுச்சுன்னா கொக்கு பறந்து போயிடும். சொல்ல போனால் நிறையா பாய்ஸ் எல்லாம் வந்து இன்னும் வந்து ஸ்கூல் படிக்கும் போதே கூட அவங்க லவ்வருக்காக கஷ்டப்பட்டு எல்லாம் செஞ்சவங்களும் இருக்காங்க. காலேஜ் படிக்கும் போதே பார்ட் டைம் வேலைக்கு போனதுக்கு, ஃபுல் டைம் வேலைக்கு போய் எல்லாம் செஞ்சவங்களா இருக்கதான் இருக்காங்க. ஆனால் எந்த கேர்ள்ஸ் அப்பெல்லாம் செஞ்சுருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம். இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? அது எல்லா கேர்ள்ஸையும் முத்த சொல்லலை, நான் இப்படி செய்கிற கேர்ள்ஸ் எல்லாம் சொல்றேன். நம்மளாம் வந்து ஒரு லவ்வாக கரெக்டாக மெயின்டைன் பண்ணோமா, அவங்க தான் லைஃப், அவ்வளோதான், அப்படிதான் எடுத்துகிட்டு போகணும். இப்போ லவ்னா எல்லாமே அப்படி தான் ஆயிடுச்சு. ஒன் டைம் யூஸ் பண்ணுறோமா அவ்வளோதான், சரி முடிஞ்சு அதிக போட்டு போயிட்டே இருக்குமா, அப்படிதான். இன்னொரு எக்ஸ் தான் நாளைக்கு உங்களுக்கு கொண்டாடி, இன்னொரு எக்ஸ் தான் நாளைக்கு உனக்கு புரிசேன். ப்ரோ உங்க வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப மனம் உடைஞ்சு அழுதது எப்போ ப்ரோ? லவ் பண்ணி நிறைய பேர் உடஞ்சு போயிருக்காங்க, அதுல நானும் ஒரு ஆளு. அந்த வரிசை இல்லாடும் போடுறா பிச்சை. எதனால பிரேக்கப் ஆச்சு? இன்னொரு பிள்ளைகிட்ட பேசுறேன், அந்த பிள்ளைக்கு பிடிக்கல, அதான் விட்டு பேசுறேன். அட பாவி, இன்னொரு பிள்ளைகிட்ட பேசுறானா பிடிக்காம பிரேக்கப் போயிருச்சா? அதெல்லாம் சொந்தக்கார பிள்ளைகிட்ட பேசுறேன், அந்த பிள்ளைக்கு பிடிக்கல பேசுங்க. சரி, இப்போ உன் எக்ஸ் இப்படி கிராஸ் ஆகி வராங்க, அவங்கள பாக்குறப்ப உனக்கு என்ன ஃபீல் ஆகும்? நான் ஃபீல் ஆகும், ஏன் விட்டுட்டு போனேன்னு கேட்பேன், அழுகுவேன். நம்மளுக்கே மனசுக்குள்ளே அழுகுன்னு. சரிம்மா, அந்த பிள்ளைக்கு ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவேன்? நான் சொல்லுவேன்னா இனிமே யாருமே விட்டு போகாத, ஒரு ஆளு கூட நிம்மதியா வாழ பாரு அப்படின்னு. இந்த மாதிரி லவ் ஃபெயிலியர் ஆன பசங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? லவ்வே பண்ணாதீங்க, லவ் பண்ணா நாசமா தான் போவீங்க. நாசமா போவீங்க. லவ் வேணாம்டா.